நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் போர்டுக்கு வந்துடுவாங்க. திருமணம் நடைபெறும் வயது என்ன? திருமணம் நடைபெறும் வயது என்ன? நிறைய பேருக்கு கேள்வி, திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. நம்ம கைரேகையை பொறுத்தவரை திருமணம் எப்போது நடைபெறும், எந்த வயதில் திருமணம் நடைபெறும், திருமணத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக, திருமணத்தினால லாபம் கிடைக்குமா, காதல் திருமணமா, அரேஞ்ச் மேரேஜா, எவ்வளோ சீக்கிரம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கைரேகை மூலமாக ஈஸியாக கண்டுபிடிக்கிறத பற்றி பார்த்துருக்கேன். இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு கையை பார்க்குறோம். கையை பார்த்த உடனே ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு முடிவுக்கு வரும்போது ரெண்டு கையும் பார்த்து தான் முடிவுக்கு வரணும். ஒரு கையை பார்த்தோன்னு முடிவுக்கு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த கையை பார்த்தோன்னே திருமணத்தை பற்றி பார்க்கணும்னா முதல்ல மேடுகளை பார்க்கணும். குரு மேடு, இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கிறது குரு மேடு. இந்த குரு மேடு உயர்வாக இருந்துருச்சுனாவே சீக்கிரமாக திருமணம் நடந்துடும். திருமணம் சீக்கிரமாக நடந்துடும். இப்படி குரு வளையம் இருக்குது சார். குரு வளையம் இருந்தால் நிறைய தொடர்புகள், திருமணம் இல்லாமல் நிறைய தொடர்புகள் ஏற்படும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே பலன் தான். தொடர்புகள் ஏற்படுவதற்கு எண்ணம் அதிகமாக இருக்கும். ஒரு ராஜபோகமான ஒரு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சனி மேடு உயர்வா இருந்ததுன்னா திருமணம் லேட் ஆகும் சார். திருமணம் லேட் ஆகும். அதே மாதிரி சூரிய மேடு உயர்வா இருந்துச்சுங்க. சனி மேடு உயர்வா இருந்தால் திருமணம் லேட் ஆகும். சூரிய மேடு உயர்வா இருந்தால் திருமணம் சீக்கிரம் நடந்துடும். ஆனால் மனத்துக்கு ஒத்த தம்பதி அமைவது சிரமமாக இருக்கும். புதன் மேடு உச்சமாக இருந்தது, நல்லா உயர்வாக இருந்ததுன்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்க புதன் மேடு உச்சமாக இருக்கிறவங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்குவாங்க. செவ்வாய் மேடு உயர்வாக இருந்ததுன்னா அவங்க எண்ணம் போல திருமணம் நடைபெறும். அதே மாதிரி சந்திர மேடு உயர்வாக இருந்ததுன்னா காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆசை அதிகமாக இருக்கும். சுக்கிரன் சொல்லவே வேண்டியதில்லை. சுக்கிரன் மேடு நல்லா இருந்ததாலே காதல் திருமணம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். இப்போ எந்த வயசுல சார் திருமணம் நடக்கும், எப்படி திருமணம் நடக்கும், காதல் திருமணமா, அரேஞ்ச் மேரேஜா, எப்படி என்ன ஏதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த இறுதிய ரேகைக்கும் இந்த புதன் வீட்டு ரேகை இருக்கு இல்லையா, புதன் ரேகை, புதன் விரல் இருக்கு இல்லையா, புதன் விரல், புதன் வீட்டுக்கு சைடில் இந்த ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் திருமண காலம். அதாவது திருமணம் தார ரேகை, மன்மத வீடுன்னு சொல்லுவோம். இந்த மன்மத வீட்டில் காணப்படக்கூடிய ரேகைகள் எத்தனையோ அத்தனை பாசம், அன்பு, காதல், திருமணத்தை குறிக்கக்கூடியது. சின்னதாக இருந்தது, இந்த மாதிரி சின்னதாக இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த மாதிரி சின்னதாக இருந்ததுன்னா நிறைவேறாத திருமணம். ஒன்றும் நிறைவேறாத திருமணம், இல்லை லவ் பண்ணி ஃபெயிலியர், இல்லைனா உடல் ஓடம் நின்று போயிடும், இல்லைனா ஏதோ ஒரு டச்சிங் மனசில் கொஞ்சோண்டு கீறல் ஏற்படுத்திட்டு போயிடும். நிறைவேறாத திருமணம் வச்சுங்க. இப்போ நீளமாக இருக்குதுன்னு வச்சுங்க. நீளமாக இருக்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு ரேகை. அதே மாதிரி ஒரே மாதிரி ரெண்டு ரேகை ஒரே மாதிரி இருக்கு சார். ஒரே அளவுல ரெண்டு ரேகை ஒரே மாதிரி இருக்கு. அது ரெண்டு கையிலையும் இருக்கு. நான் பார்க்க சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரெண்டு கையிலையும் இதே மாதிரி ரெண்டு ரேகை இருக்குதுன்னா இரண்டு திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு. ரெண்டு கையிலையும் ஒரே மாதிரி ரெண்டு, இப்போ இந்த ரேகை இருக்குதுங்க, ரெண்டும் ஒரே டைப், ஒரே அளவு இருக்கு. அதே மாதிரி ரெண்டு கையிலையும் ஒரே அளவு தான் ரெண்டு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ரெண்டு திருமணம் நடைபெறணும்னா கையில நிறைய இந்த விதி ரேகைகளை, விதி ரேகையில தடை நிறைய இருக்கும், தடை தாமதங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி இன்டு மார்க், இந்த மாதிரி பெருக்கல் குறி இருக்கு பார்த்தீங்கன்னா, பெருக்கல் குறி கையில நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா முதல் திருமணம் பிரிஞ்சு போயிடும், இல்லைன்னா இறந்து போயிடும். அந்த மாதிரி ஆகி திருமணம், ரெண்டாவது திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த தார ரேகை என்ன பண்ணும், ஒரு சில நேரத்தில் இப்படி 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 கீழே இறங்கி இறுதி ரேகை தொடும், இல்லைன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி கூட இறுதி ரேகை டச் பண்ணும். இறுதி ரேகை கட் பண்ணும் வயதில் இப்போ கீழே இறங்கிடுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே படம் தான். வாழ்க்கை துணை வியாதியால் மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக சொல்லணும், இருதய நோய் மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ரேகை, தார ரேகை இப்படி மேல் நோக்கி வளைஞ்சிருக்கு சார். மேல் நோக்கி வளைஞ்சிருந்தா அவர்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள்.
திருமணம் செய்து கொள்ளாத அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். திருமணத்துல திருமணம் வேணாம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது தடை தாமதம் வந்துகிட்டே இருக்கும். திருமணத்தில் விருப்பம் இருக்காது, திருமணம் செய்து கொள்ள மாட்டார் அப்படின்னு வச்சுங்க. சரிங்களா? இப்ப திருமணம் எந்த வயசுல சார் நடைபெறும் அப்படின்னா, இப்ப இறுதி ரேகை பக்கத்துல ஒரு கோடு, நல்ல நீளமா ஒரு கோடு இருக்கு சார். ஒரு 23 வயசுக்குள்ள திருமணம் முடிஞ்சிடும் அப்படின்னு வச்சுக்கணும். 23 வயசுக்குள்ள திருமணம் முடிஞ்சிடும். முதலே சொல்லிட்டு அந்த மேடுகளை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். மேடுகள் உயர்வா இருக்கு. இப்ப இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா, விதி ரேகை கீழே இருந்து வருது சார். இப்ப சந்திரமேட்ல இருந்து ஒரு ரேகை போய் விதி ரேகையை டச் பண்ணுது. அப்ப காதல் திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு. சீக்கிரமா காதல் திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு. இல்ல இந்த ரேகையே சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னா காதலித்து திருமணம் செய்து கொள்வார்கள். ஜாதி மதம் விட்டு ரெண்டு கையிலையும் பார்க்கணும் சாமி. ரெண்டு கையிலையும் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரும். ரெண்டு கையிலையுமே இந்த விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்குது. இல்ல விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து ஒரு விதி ரேகை போய் டச் பண்ணுது அப்படின்னா காதல் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. காதல் திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். மனைவி மூலமாக இல்லது கணவன் மூலமாக வருமானம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தான் அவரை வாழ்க்கையில் உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். சரிங்களா? இப்ப சுக்கிரமேட்ல இருந்து விதி ரேகை ஒண்ணு விதி ரேகை டச் பண்ணுதுன்னு வச்சுங்க, பெண்களால் உதவி ஏற்படும் அப்படின்னு வச்சுக்கணும். சந்திரமேட்ல இருந்து வந்தா காதல் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு முன்னாடி இந்த தாரமேட்டத்தை மன்மத மேட்டை பார்த்தோம்னா சின்ன சின்னதா 2-3 ரேகை வரும். அப்ப காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரேகை வந்திருக்கும். 2 காதல் தோல்வி ஏற்பட்டு அதுக்கப்புறம் திருமணம் நடக்காது. அப்ப ஒரு 30 வயசுல திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த கீழே எவ்வளவு கீழே இருக்குதோ அவ்வளவு சீக்கிரம் திருமணம் நடக்கும். இப்ப முதல் கோடு 18 இருந்து 23, ரெண்டாவது கோடு 24 25, மூணாவது கோடு 30, அதுக்கப்புறம் 35 40 50 அதுக்கு மேல. இந்த மாதிரி தான் நம்ம கணக்கு பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது, திருமணம் சீக்கிரமா நடைபெறும்னா புதன் நல்லா இருந்ததுன்னா சீக்கிரம் திருமணம் நடந்துடும். குரு நல்லா இருந்து குரு வளையம் இருந்ததுன்னா சீக்கிரம் கல்யாணம் நடந்துடும். இன்னொன்னு, காதல் திருமணம் நடக்கணும் அப்படின்னா இத மாதிரி சுக்கர வளையம் வரணும் சார். சுக்கர வளையம் வந்தது இல்ல இப்படி வந்தாலும் இது சுக்கர வளையம் தான். சுக்கர வளையம் வந்ததுன்னா கண்டிப்பாக ஜாதி விட்டு மதம் விட்டு காதல் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. 100% உண்டு. எல்லாருக்கும் நடக்குங்கிறதுல ஆனா 100% கண்டிப்பா நடக்கும். இந்த சுக்கர வளையம் வந்து சுக்கர மேடும் உயர்வா இருக்கும். சுக்கர மேடு உயர்வா இருந்தா ஆசை அதிகமா இருக்கும். சுக்கர வளையம் இருந்தா ஆசை அதிகமா இருக்கும். அப்ப சீக்கிரமா காதலிச்சு திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். குரு மேடு நல்லா இருந்தாவே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. குரு வந்து ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு தலைமை பதவி. அதுல குரு வளையம் இருந்ததுன்னா நிறைய தொடர்புகள் ஏற்படும். புதன் மேடு நல்லா இருந்தா சீக்கிரம் திருமணம் நடந்துடும். சுக்கரமேடு நிறைய நல்லா உப்பலா நல்லா அதிகமா இருந்தனா அதுல அது சீக்கிரமா திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. காதல் திருமணமா அப்படின்னா சுக்கர வளையம் இருந்து சுக்கரமேடு நல்லா இருந்தா சீக்கிரமா காதல் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. சந்திரமேட்ல இருந்து விதிரேகை போச்சுனாலும் காதல் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இது மாதிரி ஈஸியா கண்டுபிடிச்சிக்கணும். காதல் திருமணம் நடைபெறும்னா 2 சின்னதா அதுக்கப்புறம் பெரிய ரேகை வரும். அப்ப 2 கையிலும் இது மாதிரி இருந்தா காதல் திருமணம் கண்டிப்பா காதலிச்சு முதல்ல ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் காதல் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி கையை பார்க்கணும். ஒரு கையை பார்த்துட்டு திருமணம் எந்த வயதில் நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு திருமணமா 2 திருமணமான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரே மாதிரி 2 ரேகை இருந்ததுன்னு வச்சுங்க. ஒரே மாதிரி 2 ரேகை 2 கையில இருந்ததுன்னா 2 திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. விதி ரேகையில அதிகமா தடை இருக்கும். பெருக்கல் குறி கையில நிறைய இருக்கும். அதுக்கு அதான் 2வது திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. முதல் திருமணம் எப்படி நின்று போயிடுச்சு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இந்த ரேகை முதல் ரேகை இருக்கு இல்லையா, முதல் ரேகை இப்படி இப்படி வளைஞ்சு இப்படி தொடரும். இறுதி ரேகை கட் பண்ணலாம். இப்படி கட் பண்ணி போகலாம். இல்ல இப்படியே இங்கேயும் கட் பண்ணலாம். எந்த வயதில் இந்த ரேகை திருமண ரேகை கட் பண்ணுதோ அந்த வயதில் உங்களுடைய வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. வியாதி மரணம் அடைஞ்சிருவாங்க சார். மேல திரும்பிச்சு இப்படி திரும்பி இந்த ரேகை போய் இப்படி திரும்பிச்சுன்னா திருமணம் நடக்காது. கீழே திரும்பி இறுதி ரேகை இப்படி டச் பண்ணிச்சுன்னா வாழ்க்கை துணை மரணம் அடைஞ்சிரும், பிரிஞ்சிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இப்ப இந்த ரேகை இருக்கு இல்லையா, திருமண ரேகை இருக்கு இல்லையா, இது நேரா போயிட்டு சூரிய மேட்ல போய் முடியுது சார். இப்படி இந்த ரேகை போயிட்டு சூரிய மேட்ல நேரா அப்படி போய் சூரிய மேட்ல முடியுது. உயர்ந்த இடத்து சம்பந்தம், அதாவது ஒரு ஆணா இருக்கிறார்,
ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல திருமணம் செய்வதற்கு வாய்ப்புண்டு. இதுல ஒரு ஸ்டார் குறி இருக்கு சார். இந்த திருமண ரேகையில முடிவுல நேரா வருது, இவ்வளவு தூரம் வருது, சூரிய மேட்ல ஒரு ஸ்டார் குறியோட இருக்கு. அப்ப ஒரு அரசு மிகப்பெரிய அரசு அதிகாரியினுடைய பெண்ணையோ இல்ல மகனையோ, பெண்ணா இருந்தால் மகன், ஆணா இருந்தால் அவருடைய மகளை நல்ல செல்வாக்கு சிறப்பு மிக்க திருமணம் நல்லா பிரைட்டா நடக்கும். ஊரை கூட்டி நல்லா பந்தல் போட்டு நல்லா பயங்கரமா நடக்கும். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி ரேகை இருக்கும் பொழுது அவரால் அந்தஸ்து உயரும், பணம், செல்வம், செல்வாக்கு எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது சூரிய ரேகையை இப்படி வெட்டக்கூடாது சார். இந்த மாதிரி சூரிய ரேகையை வெட்டிச்சுன்னா அதற்கு பலன் வேறு மாதிரி இருக்கும். சூரிய ரேகையை வெட்டிச்சுனாவே உங்களுக்கு செல்வம் எல்லாமே கைவிட்டு போயிடும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த தார ரேகையிலிருந்து ஒரு ரேகை போயிட்டு சூரிய ரேகையை வெட்டிச்சுன்னா உங்களுடைய செல்வம் பற்றி போகும், அசிங்கம் அவமானம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சூரிய ரேகை வெட்டாம இருந்ததுன்னா, சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு உயர்ந்த இடத்தில் திருமணம் நடைபெறும். சூரிய ரேகை வெட்டிச்சுன்னா உங்களுக்கு செல்வம் பற்றி போகும். திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் அப்படியே படிப்படியே இறங்கிடுவாங்க. சார் கல்யாணம் ஆச்சு சார், என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை சார், முடிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இறுதி ரேகை திருமண ரேகை வளைஞ்சு தொட்டுச்சுனாவே நீங்க ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து வரப்போகுது, திருமணத்து மூலமா ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எந்த வயசுல திருமணம் நடைபெறும், காதல் திருமணமா, அரேஞ்ச் மேரேஜா, ஒரு திருமணமா, 2 திருமணமா அப்படின்னு 2 கையையும் ஒப்பிட்டு பார்த்து 2 கையிலையும் சேர்ந்த மாதிரி ஒரே மாதிரி கோடு இருந்ததுன்னா 2 திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு. அது ஏன் திருமணம் நடந்ததுன்னா, ஒன்று இந்த ரேகை இந்த இறுதி ரேகை இப்படி வெட்டும், இறுதி ரேகை வெட்டும். அப்போ வெட்டும்போது வியாதியால் திருமணம் செஞ்சு வியாதியால் வாழ்க்கை துணை சீக்கிரமா மரணம் அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இருதய ரேகை தான் வாழ்க்கை துணையை, அதாவது இழக்கக்கூடிய நேரம் எது அப்படிங்கிறத, வயது எதுங்கிறத கண்டுபிடிக்கிறது. திருமணம்ங்கிறது, திருமணம் எந்த வயசுல நடக்கும்னா இந்த கோடு இருக்குல்ல, இந்த மாதிரி நடுப்புற வந்துருச்சுன்னு கரெக்டாக 30 வயசுல உங்களுக்கு திருமணம் நடைபெறும். அதுக்கு முன்னாடி இந்த மேட்டையும் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. 2 கையும் பார்த்து தான் திருமணத்தை முடிவு பண்ணணும். திருமணத்தின் மூலமா செல்வம் வருமா, சந்திரமேட்லேருந்து விதி ரேகை போச்சுன்னா, விதி ரேகைக்கு ஒரு ஜாயிண்ட் ரேகை போயிட்டு இல்லை விதி ரேகை போச்சுன்னா வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சூரிய மேட்டுக்கு இந்த திருமண ரேகை போச்சுன்னா உங்களுக்கு பெரிய திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் நிறைய வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். திருமணத்தின் மூலமாக வாழ்க்கையில் உயர்வடைய வேண்டும் என்றால் அந்த திருமண ரேகை எப்போ வருதோ அதுக்கப்புறம் அதிர்ஷ்டமான அந்த வயதுக்கு அப்புறம் அதிர்ஷ்டமான குறிகள் இருந்ததுனாலும் உங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் நல்லா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணம் எப்போ நடக்கும், காதல் திருமணமா, ஒரு திருமணமா, 2 திருமணமா, நிறைய தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத கையை பார்த்தோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.